பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஏன் சின்மயி மேடம் வரல? பாடியிருக்காங்களா பாட்டு? ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே. வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் பாடிட்டேன், பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயக்குனருக்கும் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சல் உண்டாயிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? அனைவருக்கும் வணக்கம். முத்துக்குமரன் சார் வந்து முத்தரஞ்சவர் இருக்கும்போது கத்தியின்றி ரத்தமின்றி நல்ல படம் எடுத்து வரும்போது எனக்கு உறுத்த ஆரம்பிச்சு. நம்ம எடுத்த உடம்புலாம் சரியில்லாத படமோ, அவர் எடுத்து நல்ல உடம்போ அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் சார். கத்தி இல்லாமல் ஒரு படம் எடுப்போம். நெல்லி சார் ட்ரை பண்ணுவாங்க. ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின். இப்போ லெனின் ரெட்டு ஓகே, லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் என்னடா ஓகே, சிவப்புக்கு ஓகே, லெனின் ஓகே. அப்புறம் அவங்களே ஒரு முத்திரை குத்திட்டாங்க, எனக்கும் ரெட் லேப்புக்கும் சம்மந்தம் இல்லை, ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்குது. அந்த எலெக்ஷன் முத்திரையை குத்திட்டார். அதுவும் ஒத்துக்க வேண்டியதான். எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கோ நம்ம ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் இப்போலாம் சம்மந்தம் ஆகிப்போச்சு. அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போது. அதனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்லாம் வச்சுருக்காங்க. இயக்குனர் வினோத் சார், வாழ்த்துக்கள் சார். ஆமாம், ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ புதுசு மாதிரியே இது ஒரு ஃபிலிம் தெரில. ஆமாம், கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜோடி பத்து நல்லா இருக்குது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க ஹீரோக்குங்க, நீங்கள் என்ன நம்மளும் அம்புள்ள வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க. அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் நல்லாயிருக்கு. ஆமாம், எப்படி கமல் ஸ்ரீதேவி, ரஜினி, ஸ்ரீபிரியா மாதிரி லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது. தொடரட்டும், ஜோடியும் தொடரட்டும், படங்களும் தொடர்ந்து எடுங்க. ரெட் லேபிள் தயாரிப்பட்ட கேட்டேன், என்ன தான் படம்ட்டு. கதையை சொல்லவே மாட்டேங்கிறாரு, மழுப்புறாரு அப்படியே. ஆமாம், இல்லை சார் ஒரு கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு. காதல் கதையா அப்படின்னேன். இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு அரசியல் கதையா? அதுவும் இல்லை சார், அது ஒரு த்ரில்லர். என்னதான் கதை? எலெக்ஷன் கதையும் இல்லை, கல்லூரி கதையும் இல்லை, காதல் கதையும் இல்லை. அப்படியே போட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு. என்ன டைம் சரியாயிடுச்சா? அப்போது ராகு காலமாக வெளியே போயிட்டு இருந்தது. ஒரு இடையில 20 நிமிஷம் ஏதோ ஓரம் சரியில்லை போல இருக்குது. அந்த ஓரையில் மேடையில் இருக்கக்கூடாது போல இருக்குது. வெளியே போய் டைம் பார்த்தாரு. ஓகே, இப்போ குருவரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திரும்பி உட்காந்துட்டார். இதுக்குமா டைம் பார்ப்பாங்க மேடையில் இருக்கிறதுக்கெலாம்? இப்போ தெரிஞ்சு வச்சு இதுக்கு போகிறதுக்கும் ஓரம் தேவை வேண்டியிருக்கு. நமக்கெல்லாம் பாத்ரூம் தான் வேணும், அவருக்கு ஓரம் பார்த்து போவார். ஓகே, ஓரம் போயிட்டார். ஓகே, இப்போ டைம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து உட்காந்துட்டே டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்ப. இந்த பாருங்கள், இந்த ஓரையில் பேசுனது மறந்து போச்சு. ஜோடி பொருத்தம் இருந்தது. நம்ம ரைட்ரு பார்த்திபன் சார் நல்ல விஷயம் சொன்னார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார், அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லெனின் சார் மூலியமாக. அப்போ ஏவிஎம், ஜெமினி, தேவர் ஃபிலிம்ஸ்,
மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு பண்ணுவாங்க. கதையை முடிவு பண்ணதுக்கப்புறம்தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு அடுத்த இயக்குனரை முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கரெக்டாக இருப்பார் அப்படி அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க. இது ஆரோக்கியமான சினிமா அதான் போய்க்கிருச்சு. ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம். கதை தான் ஹீரோ, கதை தான் கதாநாயகி, கதை தான் இயக்குனர், கதை தான் முக்கியம். அப்போ ஆரம்பத்தில் இல்லை, அப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர், கே பாலச்சந்தர் சார், டிஆர் பாக்யராஜ் சார் இப்போலாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திரைக்கதை யோசனை எழுதுனா தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு. அதுக்கப்புறம் இயக்குனர்கிட்ட கதை கேட்பாங்க. கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யார் ஹீரோ, பிரபுலாம் இருக்குமா, கார்த்திகனாக இருப்பாரா, சத்யராஜனாக இருப்பாரா, அந்த காலகட்டத்தில் பிடிச்சி அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க. அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நல்ல படம்லாம் கரெக்டாக அமைஞ்சது. இப்போது கதையை தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறதில்ல, கதாநாயகன் முடிவு பண்ணுற காலமாக போச்சு. அவனுக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் நான் தயாரிப்பாளராக லெனின் சார் நான் பாராட்டுறேன். ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம், முதல்ல கதையை முடிவு பண்ணுவோம். அப்படி கதையை தேடி இருக்கார். அப்போ பொண்ணு பார்த்துமே சார்கிட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு. கதை பிடிச்சிருக்கு, லைன் பிடிக்கல, கதையே பிடிச்சிருக்கு. கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குனரை, சரியான இயக்குனரை போடுவோம். அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கலாம். ஒரு கதை தான் முக்கியம். அப்போ கதையை அதுக்கப்புறம் டைரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா, ஹீரோ கரெக்டாக இருப்போமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் சொன்னால் நல்லா இருக்குது, அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி இந்த ரெட் லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பொன் பச்சை சொன்ன உதாரணம். அடுத்து இந்த படத்தில் அவர் என்ன சுரந்தில் என்னென்னமோ நடிகை நடிகர் திலகம், உலக நாயகன் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு நடிகர் உருவாகிட்டு இருக்காரு. அவருக்கு பட்டத்தை தேட வேண்டியிருக்கு. இப்போ என்ன பட்டம்ன்ட்டு ஒன்று கோவை திலகம் வைக்கலாமா? இப்போ உலக நாயகன் டைட்டில் விட்டுருச்சாச்சா? அப்போ அவர் விட்டு கொடுத்துட்டாரு, அது கூட வச்சுக்கலாம். எங்கள் சங்க தலைவர் உதயகுமார், நடிகர் உதயகுமார் அவர்கள் இன்றைக்கி நடிகராக உட்காந்துருக்காரு. ட்ரெயிலில் பார்க்கும்போது அந்த கெட்டப் சூப்பர். ரஜினி சாரோட உள்ள ஸ்டீலாக சீடு குடிச்சு பார்த்துக்கல. அவரை கொஞ்சம் சீரியஸாக குடிப்பார். ரொம்ப தெனாவிட்டா அப்படியே கேஸில் சாஞ்சிட்டு அப்படியே வானத்துக்கு ஊதுறாரு, புகையை விடுறாரு, புகையை மேலே வானத்துக்கு விடுறாரு. ஆமாம், ஒரு நல்ல நடிகர் உருவாகிட்டு இருக்காரு. சார், எங்கள் ஆள்கிட்ட நல்ல வேலை வாங்கியிருக்கிய. அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு சாதாரண விஷயம் இல்லை, நல்ல வேலை வாங்கியிருக்கிய. நம்ம பொன் பார்த்து இன்னொரு விஷயம் சொன்னார். ஒரு நடிகர் கதை கேட்டால் கமிட் ஆகிட்டான், ஓகே. ஒரு நடிகர் கதை பிடிச்சி கமிட் ஆகிட்டா அந்த இயக்குனர்கிட்ட ஃப்ரீடம் விட்டணும். நம்புனா அது நடிக்கணும், நம்பிக்கையிலே நடிக்கக்கூடாது. அவ்வளோ. அப்போ நீங்கள் கதையை கேட்டுட்டு நம்பி உள்ளே போயிட்டா அவனை போட்டு டார்ச் பண்ணக்கூடாது, டேரக்டர் டார்ச் பண்ணக்கூடாது. அதை மாற்று, இதை மாற்று, இது ஏன் இப்படி ஷார்ட் இங்கேயே வைக்கிற, கேமரா அங்கே வைக்கிற, இது இயக்குற சித்திரவதை பண்ணுறது. கதை பிடிச்சா பிடிக்கணும், நடிக்காதீங்க, அவ்வளோதானே. உதயகுமார் சார் கதை கேட்டிருக்காரு, பிடிச்சி போச்சு. படம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. சமத்தான நடிகர் அவர். இன்னொன்று,
அப்பப்போ கேட்டால் இது வேற இப்போ நடிக்க வளர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அது ஒன்று இருக்குது. ஃபுல்லாக விட்டார். படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாற்றிக்கலாமா, மாற்றிக்கலாமா, ஓகே. அவர் சொல்கிற மாற்றம் இயக்குனருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டுருக்கு. அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி மேடையில் ஓப்பனாக சொல்கிறாரு கதாசிரியர். ஒரு நடிகர் வந்து இதான் கருத்து சொல்லலாம். ஷூட்டிங்லேயே சொல்லும்போது ரொம்ப இயக்குனருக்கு வந்து பெரிய தலைவலி ஆயிரும், குழப்பம் உண்டாயிரும். குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அப்போ கரெக்டாக எங்கள் நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதான் அனுபவம். அதான் சார் பொண்ணு பார்த்துக்கணும் சார், அனுபவத்தில் அப்போ பக்கத்தில் வச்சுக்கணும். ஆமாம், அது சிலருக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் வளர வர இயக்குனர்லாம் உதயகுமார் கூட நடிக்க வைங்க. அப்படியே அவர் கருத்தையும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. இன்னொன்று அவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது 2026. ஒரு 5-6 படத்தில் நடித்து ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு, அது ஃபேஷனாக போச்சு, ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம். நடிக்கிறது அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் இன்னும் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. இந்த எலெக்ஷன் முன்னாடி 5-6 படம் நடித்து ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு அப்படி பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும். என்னது அதான் தலைவரே? ஓகே. எங்கள் சங்கத்தில் ஓட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு அவருக்கு. என்ன நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும், அதில் படத்தில் மிஸ்டர் கைலாஷ் மேனன். தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஷ் மேனன் சொல்லலாம், சமீரா ரெட்டின்னு சொல்லலாம், ராகு எல்லாம் சொல்லலாம். நம்ம நாட்டில் உள்ள ஜாதி, தமிழ்நாட்டில் ஜாதி சொல்ல முடியாது. எங்கே நம்ம இப்போ நான் ஒரு பேரை சொல்லி மிஸ்டர் ரமேஷ் வன்னியும் சொல்ல முடியாது, வினோத் தேவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாக அது ஒரு கேஷுவலாக இருக்குது. மேனன் அங்கே பார்த்தா அங்கே ரெட்டி, ஆந்திராவில் அது தப்பாகவே தெரில. இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதி வெறி ஆட்டி படைக்குது. ஜாதி வெறி இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பேர் வச்சாலே இங்கே பிரச்சனையாக இருக்குது. இல்லை இங்கே கைலாஷ் மேனன் வந்திருக்காரா? ஓகே, வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம், நாங்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுறோம். கைலாஷ் மேனன் வாழ்த்துக்கள். பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஏன் சின்மயி மேடம் இல்லை பாடியிருக்காங்களே பாட்டு? ஆமாம், என்ன வரி என்ன? இந்த கோயம்புத்தூர் குசும்புங்க இல்லை, இந்த கோயம்புத்தூர் குசும்புங்கிறது இதுதான். நல்லா பாடியிருந்தாங்க. இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சு தான் பாடினாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆமாம், சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, வியாபாரமாகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, ஆமாம், அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் பாடிட்டேன், பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறது இயக்குனர் தான். இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சல் உண்டாகிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது. நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாதிரி தான். நீங்கள் அந்த படத்தில் பாடினாக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தால் பாடிக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் ஈஸியெல்லாம் ஒருத்தர் நீங்கள் அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி பிடிச்சி அதை முடித்து உயிர் போகுதுங்க. இங்கே ஒரு இயக்குனருக்கும்
ஈஸியாக வந்து எப்படி இயக்குனர் ஞாபகப்படுத்துவீங்க நீங்கள்? நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பெரிய பாடலில் உருவாக முடியாதுங்க தமிழ். ஜானகி மேடம் எவ்வளோ ஒரு பாடகி அவங்க. நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க. அதுக்கு எத்தனை நல்ல அற்புதமான பாடலாம் பாடியிருக்காங்க. அந்த பாடினாலும் அவங்களுக்கு என்ன சீப்பாகி விட்டார்கள் என்ன? குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருக்குங்க உரிமை இல்லை. இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க, ரசிக்கிறோம். நீங்கள் ஒரு பாடகி, பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தடைன்னே சொன்னீங்க. இப்போ அது எதுவும் இல்லை. உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க. உங்களை சுச்சுவேஷன் கேளுங்க. பாட்டில் ஒரு பாட்டை பழமுறை படித்து பாருங்கள். பிடிச்சிருந்தா பாடுங்க, இல்லைன்னா போங்க. பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம்தான். இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும். ரெட் லேபிள் லெனின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி ஒரு நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். லெனின் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட அந்த ஒரு கட்சி இருக்குது உங்களுக்கு. ஆமாம், இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.